ஹலோ கைஸ், வெல்கம் டு கோஸ்ட் ஹண்டர் vlog. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபெண்டன் பில்டிங்கோ ஆஸ்பத்திரியோ அந்த மாதிரி இல்லை. என்ன அப்படின்னா என்னோடய ஃபாலோவர் ஒரு ஊர் சொன்னார். நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அந்த ஊர்க்காரங்களே நைட்டு 9 மணிக்கு மேலே யாருமே இருக்கவே மாட்டாங்களாமா, வெளியே வர மாட்டாங்களாமா. அப்படி ஒரு ஹாரரான பிளேஸு. இப்போ நான் அங்கே தான் போகிறேன், என்னோடய ஃபாலோவர் சொன்னான் அப்படின்னு. ஆனால் அந்த ஊர் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நானும் முகேஷ் தான் போகிறோம். என்ன ஒன்றுனா அந்த 25 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு ரூட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரோடு, சைடில் மரம் இருக்காது. செகண்ட் ரூட் வந்து மரங்கள் இருக்கும். மூணாவது ஒரு மவுண்டெயின் ஏறி இறங்கணும், ஒரு மலை ஏறி இறங்கணும், இன்னொரு மலை ஏறி இறங்கணும். சும்மா செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி நான் போயிருக்கேன். பட் இன்றைக்கி ஃபாலோவர் சொன்னனால அந்த எக்ஸாக்டான இடத்துக்கு போய் அங்கே உண்மையாகவே பேய் இருக்கா இல்லையா என்னங்கிறது நம்ம பார்த்து வருவோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வாங்க கன்டினியூ பண்ணுவோம். லெவல் 1 லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சரியான ஒரு மலை, ஐ மீன் மவுண்டைன் ஒன்று. நீங்களே பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு. ஸோ பேக் வியூ. வா வாவ், சூப்பர்ல. இந்த கேமரா பார்த்தே ஓட்டு. இவர் கம்பி வெளியில் இருக்காரு கைஸ். கம்பி வெளி எதுக்கு தெரியுமா? யானை வரும் கைஸ். இருங்க, இப்போ ஒரு இடத்த காட்டுறோம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ இன்னி அந்த ஊருக்கு கூட இன்னி நாங்கள் போகல. நியர்லி 25 கிலோமீட்டர்ஸ் நான் சொன்னேன்ல. பட் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படின்னா யானை வரும். யானை வரனால போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ நான் நின்று லொக்கேஷனில் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். ஏன் தம்பி, நீ ஏன்டா அப்படி உட்காந்துட்ருக்கிற பேய் மாதிரி? பேய் பிடிச்சிருச்சா? சூப்பருங்க. ஓ சூப்பர். நீ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆஃப் லைட் ஆஃப் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? மலை ஏற போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும், புரியுதா? சரியான கேர்வு. அப்பா, சரியான கேர்வுல. இன்னும் இருக்கு ரொம்ப தூரம் போகணும். எங்கடா பாம்பு? என்னடா சொல்ற? இறங்கி பார்க்குறதா? ஏன்டா பைத்தியமாடா நீ? குட்டி பாம்பா? டேய், இங்கே குட்டி பாம்பு மட்டும் இல்லைடா, பெரிய பெரிய பாம்பே வரும்டா. எங்கடா காணா? டே ஆமாண்டா,
இது என்ன பாம்பு? டேய் இது பாடுறா, மேலே தோல் பாறேன். கட்டு விரியம் தானே? ஓப்பாப்பாப்பா, கண்டிப்பாக இது டேஞ்சர்ப்பா. நம்ம கிளம்பலாம் காய்ஸ். இங்கே பாருங்கள், லொக்கேஷன் பாருங்களேன் தயவு செஞ்சு. பா சத்தியமாக சொல்கிறேன், வர்த்துப்பா நைட் ரைடு ஆக்சுவலாக. எர்ரா தம்பி வண்டியை கைஸ். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்னல 2 மலை ஏறி இறங்கணுன்னு, அந்த மலையில் தான் நிற்கிறேன். சரியான, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப அப்படியே சொரன்னு இறங்குது. அது கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டு விரியன் பாம்பு பார்த்தோம். ஆனால் இங்கே கட்டு விரியன் மட்டும்ட்டு இல்லை, எல்லா விரியன் இருக்கும். ஏன்டா அது கடித்தா பாய்சன் தானே? இப்போ ஒரு வேளை சப்போஸ் கடித்தா என்ன பண்ணுவோம் நம்ம? அதான் இங்கே ஹாஸ்பிட்டலே இல்லையே. ஆமாம் கைஸ், இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன். செம்ம வியூ இருக்குது. இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம்டா, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல ஒரு ஐயா சொன்னார், யானை இருக்காது, கரடி இருக்காங்க. இந்த ரோட்லேன்ட்டு இல்லை, பட் நம்ம அந்த ஊருக்கு போகிறோம்ல. இல்லைடா நேத்தாண்டா சொன்னாங்க. சூப்பர். நம்ம தான் வந்து நம்மளோட விலாகை இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஒரு நைட் ரைடு அப்படியே விலாகை போடுறோம். என்ஜாய் பண்ணிட்டோம் எல்லாருமே. என்ன சொல்கிற? ஓகே. சக்கர டேர்ன் ஆக்சுவலாக. இது வந்து ஜீவசமாதின்னு ஒன்று கான்செப்ட் பண்ணுவாங்களே, ஜீவசமாதி தெரியுமா? அதுதானே இது. அந்த மாதிரி அவங்களுக்கு தானே இப்படி வைப்பாங்க கல்லறை அப்படின்னு. ஓகே ஓகே. இங்கேருந்து டார்ச்சர் அடித்தா அந்த மலை தெரியுமான்னு பாருடா. தெரியுதுடா, மலை வரைக்கும் அடிக்குது பாரு டார்ச் லைட்டு. அப்பா சரியான பவர். அங்கே பாருடா. இனி அந்த ஊருக்கு போகிறதுக்கு இன்னி ரொம்ப தூரம் இருக்கு. வா போலாம். ஸ்லோ. இவனுங்க ஒரு விளையாண்டுருக்கானுங்க. சாரிப்பா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. வேண்டாம். இதான் ஸ்லோ. சரியான ரோடு. கண்டிப்பாக இங்கே யாராச்சும் நின்னா கூட தெரியாதுடா. லைட்டாக இந்த நிலா வேற நம்ம கூடயே வந்துட்டு இருக்காங்க. பாடுறா கொஞ்சம். சரி நீ ஏன்டா ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்ட? போ. யாரோ நம்மளை பார்த்து கத்துறாங்க. பின்னாடி துரத்தி வராங்க. போ
ஸ்லோ பண்ணிக்கோ, ஸ்லோ பண்ணு. எங்கே நிற்காத. சத்தியமாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா கிளிப்பு என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் அந்த காட்டு வழியாக வந்துட்டு இருந்தோமா, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு அந்த மரத்துக்கிட்டேருந்து இப்படி வெளியே வந்து டேய் நில்லுங்கடான்னு கத்துனாங்க. சரி நம்ம வேறு நம்மக்கிட்ட எல்லா பொருளெல்லாம் அது காஸ்ட்லி பொருளெல்லாம் வச்சுருக்கனால நாங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ மறுபடியும் அதே ரூட்டு போகணும். ஆனால் கண்டிப்பாக அங்கே நிற்பானுங்கடா. ஏன்டா அப்போ என்ன பண்ணுறது? நம்ம போயிடலாமா? அப்படி தான் கைஸ். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் அவனுக்கு கண்ணில் படாமல் ஓடி போய்க்கிறேன். அப்படியே அவனுக்கு கண்ணில் பட்டோம்னா கண்டிப்பாக வழிப்பறிதான்டா. ஏன்னா கத்தி அவனுக்கு கையில் என்னென்னமோ வச்சுருந்தானுங்க. நல்ல வேலை நான் பார்த்தனால ஒன்று சொன்னேன் கைஸ். நான் அந்த ஊரை அப்புறமா காட்டுறேன் கைஸ். இப்போ நீங்களே பார்த்தீங்களா, இந்த நான் இந்த ரோடெல்லாம் காமிச்சிருந்தேன்ல. ஸோ சாமி சரியான ஒரு இது. ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே வந்து இதுதான், எப்படி சொல்கிறேன்னா நல்ல ஒரு காடு. நாங்களும் கேஷுவலாக வந்துட்டு இருந்தோம். அந்தந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் அங்கங்கே நின்று வீடியோஸு அப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு இடத்துல நாங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கலை. கேஷுவலாக போயிட்டுருப்போம், திடீர்னு டேய் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு 3 பேர் அந்த செடிக்குள்ளேருந்து டக்குன்னு அப்படியே வெளியே வந்துட்டானுங்க. அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டுங்கும் போது என்னால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அழுத்திடா முகேஷ்ன்னு சொல்லி சும்மா அழுத்திட்டு அவங்களால நம்ம பைக்கை பிடிக்க முடியல. ஏன்டா தம்பி, நம்ம வண்டியோட பக்கத்தில் கூட அவங்களால வர முடியல. ஆனால் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல மாட்டியிருந்தோம்னா பிரச்சனை தான். இந்நேரம் நான் இப்படி வீடியோ எடுத்துருக்க முடியாது, எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஃபோன் பிடிங்கிருப்பானுங்க. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரில் போயிட்டு வந்திருக்கோம். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.